வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியாவின் மிக முக்கியமான அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பதிவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ஹைதராபாத் நிஜாமின் வாழ்க்கை வரலாறு. இத ஒரு சுருக்கமான ஆழமான விளக்க தொகுப்பா நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதோ. நிசாம் பற்றிய ஒரு வரலாற்று அறிமுகத்துல ஆரம்பிச்சு அவரோட ஆட்சி உலகையே திரும்பி பார்க்க வச்ச அந்த பிரம்மாண்டமான செல்வம், அப்புறம் ஹைதராபாத் எப்படி இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்று நிகழ்வு வரைக்கும் ரொம்ப தெளிவாகவும் நடுநிலையாகவும் பார்க்க போறோம். முதல்ல நிஜாம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அடையாளத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். நிஜாம்னா என்ன? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. நிஜாமுல் முல்க் அப்படிங்கிற உருது வார்த்தைக்கு தேசத்தின் நிர்வாகி அப்படின்னு அர்த்தம். 1724 இருந்து 1948 வரைக்கும் ஹைதராபாத் சம்ஸ்தானத்தை ஆட்சி செஞ்ச மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ பட்டம் தான் இது. முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சப்போ உருவான பல சுதந்திரமான அரசர்கள்ல இவங்க ரொம்பவே வலிமையானவங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒரு மாபெரும் பேரரசுக்கான அடித்தளம் எப்படி உருவாச்சு, அதாவது அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நிஜாமோட இந்த அசுர வளர்ச்சிக்கு ஆரம்பத்துல எந்த விஷயங்கள்லாம் காரணமா இருந்துச்சுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பா சொல்லணும்னா, கடைசி நிஜாமான மீர் உஸ்மான் அலி கானோட இளமை காலம் ரொம்ப சிறந்த கல்வியாளர்களால செதுக்கப்பட்டுச்சு. பாரம்பரியமான இஸ்லாமிய மரபுகள், நவீன ஆங்கில கல்வி, அது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த நிர்வாக பயிற்சிகள், இது எல்லாம் தான் அவரை அசைக்க முடியாத ஒரு வலிமையான ஆட்சியாளரா மாத்துச்சு. அடுத்து வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வருவோம். அவரோட ஆட்சி மற்றும் அவர் எடுத்த முக்கிய முடிவுகள். மீர் உஸ்மான் அலி கானோட அந்த 37 ஆண்டு கால ஆட்சி எப்படி பல கட்டங்களா பரிணாமம் அடைஞ்சதுன்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. 1911ல அவர் அரியணை ஏறினதிலிருந்து 1948 அவரது ஆட்சி முடிவுக்கு வர வரைக்கும் ஹைதராபாத் நிர்வாகம் பல மிகப்பெரிய நவீன மாற்றங்களை சந்திச்சிருக்கு. அவரோட ஆட்சிக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் அவர் எடுத்த முடிவுகளுக்கு பிறகு வந்த விளைவுகளுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை நிறுவி கல்வியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். அதேபோல ஹைதராபாத் ஸ்டேட் வங்கி, அப்புறம் அவங்களுக்கான சொந்த நாணயமான உஸ்மானியா சிக்கா, இதெல்லாம் ஹைதராபாத்தோட பொருளாதாரத்தை ஒரு பிரம்மாண்டமான நவீன கட்டமைப்புக்கு கொண்டு போச்சுங்கிறது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இப்போ நிஜாம் அப்படின்னு சொன்னாலே உலக அளவுல எல்லார் மனசுலயும் உடனே ஞாபகத்துக்கு வர்ற அந்த ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, அவரோட அபரிமிதமான செல்வம். 1937ஆம் வருஷம் உலக புகழ்பெற்ற டைம் மேகசின் அவரை உலகின் மிகப்பெரிய பணக்காரர்னு அட்டப்படத்துல போட்டு கௌரவிச்சாங்க. இங்கே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள 185 கேரட் எடையுள்ள ஜேக்கப் வைரத்தை அவர் தம் மேஜையில வெறும் பேப்பர் வெயிட்டா பயன்படுத்தினாராம். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு அவரோட செல்வம் உலகையே மிரள வச்சிருக்கும்னு. இந்த தரவுகளை பார்த்தாலே அந்த சமஸ்தானத்தோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு நல்லா புரியும். அந்த காலத்துல ஹைதராபாத்தோட நிலப்பரப்பு இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகளோட மொத்த பரப்பளவுக்கு சமமா இருந்துச்சு. சொந்தமா ஒரு இராணுவம், சொந்த நாணயம், தனியான ரயில்வே நெட்வொர்க்கு, அஞ்சல் குறைன்னு ஒரு முழுமையான சுதந்திர நாட்டுக்கு தேவையான எல்லா வளங்களும் அவங்க கிட்ட இருந்துச்சு. இது சாதாரண விஷயம் இல்லையே. சரி, இவ்ளோ பெரிய அதிகாரமும் செல்வமும் கொண்ட ஹைதராபாத் எப்படி இந்திய ஒன்றியத்தோட இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சிக்கலான வரலாற்று நிகழ்வை இப்போ பார்க்கலாம். இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ ஹைதராபாத் இந்தியாவோடும் சேராம பாகிஸ்தானோடும் சேராம சுதந்திரமா இருக்கவே விரும்புச்சு. ஆரம்பத்துல ஒரு தற்காலிக ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஆனா அதுக்கு பிறகு நிறைய அரசியல் மற்றும் உள்நாட்டு சிக்கல்கள் உருவானதால 1948 செப்டம்பர் மாசம் ஆபரேஷன் போலோ அப்படிங்கிற ஒரு இராணுவ நடவடிக்கையின் மூலமா ஹைதராபாத் அதிகாரப்பூர்வமா இந்திய ஒன்றியத்தோட இணைக்கப்பட்டுச்சு. இதுல நாம எந்த சார்பும் இல்லாம வரலாற்று உண்மைகளை மட்டும்தான் பார்க்கறோம். இப்போ நாம இந்த வரலாற்று பதிவோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இதோட ஒட்டுமொத்த வரலாற்று முக்கியத்துவத்தை சுருக்கமா பார்த்துடலாம். இதுவரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னா, நிசாம் அப்படிங்கிறவர் வெறும் உலகின் மிகப்பெரிய பணக்காரரா மட்டும் வரலாற்றுல இடம் பிடிக்கல, ஒரு மிகப்பெரிய சமஸ்தானத்தை நவீனப்படுத்தினவராகவும் அறியப்படுறார். அவரோட நிர்வாக சீர்திருத்தங்கள், உலகையே திரும்பி பார்க்க வச்ச அந்த பிரம்மாண்ட செல்வம், கடைசியா ஒரு தனி தேசமா இருந்து இந்திய கூட்டாட்சிக்குள்ள இணைஞ்ச விதம், இது எல்லாமே அதிகாரத்தோட உச்சத்தையும் காலம் எப்படி அரசியல் வரைபடங்களை மாத்தி அமைக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு ரொம்ப தெளிவாவே உணர்த்துது. ஒரு சகாப்தத்தின் முடிவு, புதிய ஜனநாயகத்தின் தொடக்கம். இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானது பாத்தீங்களா?
பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வந்த ஒரு தனிநபர் ஆட்சி முடிவுக்கு வந்து அதிகாரம்ங்கிறது மக்களோட கைகளுக்கு மாறின ஒரு மிகப்பெரிய வரலாற்று பரிணாமத்தை இந்த வரிகள் மிகச்சரியா சுருக்கி காட்டுது. இது வெறும் ஒரு தனிமனிதரோட வீழ்ச்சி கிடையாது, ஒரு புதிய ஜனநாயக கட்டமைப்போட ஆரம்பம்னு தான் சொல்லணும். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. இவ்வளவு பிரம்மாண்டமான செல்வமும் எல்லையற்ற அதிகாரமும் கொண்ட ஒரு மன்னரோட மரபு இன்னைக்கு நாம படிக்கிற வரலாற்றுல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அதிகாரமும் செல்வமும் எப்பவுமே நிரந்தரமானவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று பதிவில் சந்திப்போம்.